அஸ்ட்ரோபாபு ஆன்லைன் டிவி நண்பர்களுக்கு இனிய மதிய வணக்கம். அடியன் அஸ்ட்ரோபாபு பேசுகிறேன். இந்த வீடியோ இன்றைக்கு இந்த திருமண பொருத்தம் பார்க்கிற பொழுதோ, திருமணத்திற்கு பார்க்கிற பொழுதோ மிகவும் பிரபல்யமாக பேசப்படக்கூடிய செவ்வாய் தோஷத்தை பற்றியது. இந்த செவ்வாய்ன்றது உண்மையாலே தோஷமா? ஏன் அதுக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? இந்த விஷயங்களை பற்றி நான் உணர்ந்த, எனக்கு உணர்த்திய, நான் கற்றுக்கொண்ட விஷயங்களை நண்பர்களாகிய உங்களுடன் பகிர்கிறேன். நண்பர்களே, ஏதாவது ஒன்று இல்லாமல் ஒன்று விரிய போவதில்லை. இப்ப ஏதோ ஒரு விஷயம் அதுல இருக்கு, அதனாலதான் இவ்வளவு பிரபல்யமாக அது பேசப்படுகிறது. அது ஒண்ணுமே இல்லை அப்படின்னா அதை பேசப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஜோதிடத்துல இந்த செவ்வாய் தோஷம் என்பது ஒருவருடைய ஜாதகத்திலே அவருடைய ஜனன லக்னத்திலிருந்து 2, 4, 7, 8, 12 செவ்வாய் அமர்கிற பொழுது அது செவ்வாய் தோஷமாக கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த செவ்வாய் தோஷம் இருக்கிற ஜாதகத்தை செவ்வாய் தோஷம் இருக்கிறவர்களோடு தான் பொருத்த வேண்டும். ஏன் அந்த மாதிரி சொல்லப்பட்டது அப்படின்னா, செவ்வாய் என்பது வீரியம். இப்ப 2ஆம் பாவம் என்பது என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். அங்க கொஞ்சம் ஸ்பீடு இருக்கும், அவங்க பேச்சுல கொஞ்சம் காட்டமா இருக்கும், கொஞ்சம் வேகமா பேசுவாங்க, கொஞ்சம் வார்த்தைகள் கொஞ்சம் தடித்த வார்த்தைகள் வருவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது. இது 2ஆம் பாவம். 4ஆம் பாவத்திலே பார்க்கிற போது சுகம். அப்போ அந்த சுகஸ்தானத்திலே இதே வீரியம் படைத்தவர் இருக்கிற பொழுது அதிக வீரியமான சுகம் தேவைப்படுகிறது. 7ஆம் பாவத்திலே இருக்கிற பொழுது அது கலத்திரம் சார்ந்தது. அங்கும் இந்த வீரியம், அதீதமான வீரியம் இடைஞ்சலை ஏற்படுத்தும் அவருடைய தாம்பத்திய வாழ்க்கையிலும் அவருடைய குடும்ப வாழ்க்கையிலும். அதே போல 8ஆம் பாவத்தில் இருக்கிற பொழுது இந்த தாம்பத்திய வாழ்க்கையினுடைய விளைவு 8ஆம் பாவம். அப்ப அதிலும் இந்த செவ்வாய் இருப்பது கொஞ்சம் அதீத வீரியத்தை எடுத்துக்கிட்டு. 12ஆம் பாவம் என்பது அனுபவித்தல், அயன சயன போகம்னு சொல்றான். அப்போ ஒரு போக வாழ்க்கையில அதீதமான ஒரு வீரியம் ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ பிரச்சனை ஏற்படுத்தும். அங்க அந்த 12ஆம் பாவம் தான் அந்த தாம்பத்திய சுகத்தினுடைய இறுதி நிலைப்பாடுன்னு சொல்றான். அப்போ இந்த இடத்துல இருக்கிற பொழுது இது பிரச்சனையை ஏற்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தோஷம்னு சொன்ன உடனே 7ஆம் பாவத்துல செவ்வாய் இருந்ததுன்னா அவங்க இறந்து போயிடுவாங்கனோ, இல்ல இந்த செவ்வாய் தோஷம் இல்லாதவர்களோடு அவர்களை சேர்க்கிற பொழுது அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுடணும், அவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில தொந்தரவு ஏற்பட்டுடணும், அல்லது அவர்களுக்கு உடல்நிலை கோளாறு வந்துடணும் ஒரு பெரிய பயம். அப்படி இல்லை. இதுதான் 2ஆவதாக. இதை பயாலஜிக்கலா மெடிக்கல் ரீதியா பார்க்கிற பொழுது இந்த செவ்வாய் தோஷம் 2, 4, 7, 8, 12 இருக்கக்கூடிய செவ்வாய் வலுவான செவ்வாயாக கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த செவ்வாய் ஒருவேளை சனிசாரம் வாங்கியிருந்தாலோ அல்லது ராகு சாரம் வாங்கியிருந்தாலோ, ராகுவினுடைய நட்சத்திரத்தினுடைய காலில் பயணிக்கிற பொழுதோ அவங்களுடைய பிளட் செவ்வாய் என்பது ரத்தம். அப்ப அந்த ரத்தம் வலிமை வாய்ந்ததாக இருக்கும். வலிமை வாய்ந்த பிளட் குரூப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஏ பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ், ஏ பிளஸ் பாசிட்டிவ், ஏபி பாசிட்டிவ், இந்த மாதிரியான ரத்த வகைகள் வலிமை வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. அதே போல அவங்களோட ஹியூமோகுளோபின் லெவல் 14+ இருக்கும். அவங்களுடைய பிளட் பிளேட்ஸ் நல்லா இருக்கும். அப்ப அவங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஆக்டிவா இருப்பாங்க. அந்த மாதிரி எனர்ஜெட்டிக்கா ஆக்டிவா இருக்கிறவங்க அதே இனத்தோடு சேர வேண்டும். இல்லைன்னா கொஞ்சம் ஒரு மைல்டா இருக்கிறவங்களோ, கொஞ்சம் மந்தமாக இருக்கிறவங்களோ, செவ்வாயினுடைய தன்மை, அவருடைய ரத்தத்தினுடைய தன்மை, வீரியம் குறைவாக இருக்கிறவர்களோ இணைகிற பொழுது அது ஒத்து வராது. இதுதான் செவ்வாய் தோஷம். இதற்கு ஜோதிடத்தில் பல்வேறு விதிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவர் லக்னாதிபதியுடன் இணைந்திருந்தாலோ, அல்லது செவ்வாய் லக்னாதிபதி செவ்வாயை பார்த்தாலோ, செவ்வாயை குரு பார்த்தாலோ, அல்லது மேசம், கடகம், மகரம், விருச்சிகம் இந்த ராசியிலே செவ்வாய் இருந்து அது 2, 4, 7, 8, 12 அமர்ந்திருந்தாலோ இதெல்லாம் செவ்வாய் தோஷம் இல்லைன்னு சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா இதெல்லாம் நம்ம பெருசா இப்ப எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா இப்பதான் பொருத்தமே மீடியால பாக்குறாங்க. எல்லாம் அவங்க வீட்டுல திருமணத்திற்காக இருக்கக்கூடிய பையனோ பிள்ளையோ இருக்கக்கூடிய அம்மாவுகளோ அப்பாக்களோ இந்த வீடியோல பாத்துறாங்க, எல்லாம் பார்த்துட்டு டிக் அடிச்சுக்கிறாங்க அவங்களே. இப்ப இதுல மேசம், கடகம், விருச்சிகம், மகரத்துல செவ்வாய் இருந்தாலும் தோஷமாக கொள்ளப்படாது, அதோட குருவோடு சேர்ந்து இருந்தால் அது தோஷமாக எடுத்துக் கொள்ளப்படாது. இப்படின்னு நிறைய விதிவிலக்குகள் அதில் இருக்கிறது. இது எல்லாவற்றையும் விட பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் அப்படின்றத ரொம்ப அதிமுக்கியமா எடுத்துக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கிற பொழுது, செவ்வாய் என்பது ரத்தம் மட்டுமல்ல, செவ்வாய் என்பது பெண்ணுக்கு கர்ப்பப்பையினுடைய வலிமையை சொல்லக்கூடிய இடம் செவ்வாய். ஒரு பெண்ணினுடைய சுரோனிதம், ஒரு பெண்ணினுடைய கருமுட்டையினுடைய உற்பத்தி செவ்வாயால் தான் நிகழும். செவ்வாய் ஒரு பெண்ணினுடைய மாதவிடாய் காலகட்டங்களை தீர்மானிப்பதும் செவ்வாய் தான். செவ்வாய் ஒரு பெண்ணினுடைய மாதவிடாய் காலகட்டத்திற்கும் 28.25 நாள் ஒரு பெண்ணினுடைய மாதவிடாய் காலகட்டம். இந்த 28.25 நாளும் சந்திரனினுடைய பயணமும் ஒன்று. அதனால்தான் இந்த பெண்ணைக்கு சொல்லுகிற பொழுது சந்திரனை சொன்னார்கள். அப்போ ஒரு பெண்ணினுடைய மாதவிடாய் காலகட்டமும் சந்திரனுடைய நகர்வும் 28.25 நாள். இந்த 28.25 நாள்ல சந்திரன் மீது எப்பொழுது செவ்வாய் படுகிறதோ, செவ்வாயினுடைய ஜனகால செவ்வாயின் மேல் எப்போது கோச்சார சந்திரன் பயணப்படுகிறதோ அப்போது அந்த பெண்ணுக்கு மாதவிடாய் ஏற்படும். இது ப்ரூவ்ட் ஆல்ரெடி. சோ அப்போ ஒரு பெண்ணினுடைய தன்மை, பெண்ணினுடைய கர்ப்ப வலிமை, பெண்ணினுடைய கர்ப்பப்பையினுடைய நிலைப்பாட்டை வலிமையை சொல்வது செவ்வாய். செவ்வாய் கேது இணைவு ஏற்பட்டால், செவ்வாயுடன் கேது இணைந்திருந்தால் ஒரு பெண்ணுக்கு நிச்சயமாக அந்த பெண்ணுக்கு பிசிஓடி ப்ராப்ளம், இர்ரெகுலர் பீரியட்ஸ்,
இல்ல லோயர் அப்டமன் பெயின், இந்த மாதிரியான மாதவிடாய் கால பிரச்சனைகள் ஏற்படலாம். அதே போல செவ்வாய் ராகு இணைவு ஏற்படுகிற பொழுது அவர்களுக்கு மாதவிடாய் காலகட்டங்களில் அதிவிதமான உதிரப்போக்கு, கலர் மாறுதல், இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள், ஒயிட் டிசார்ஜஸ், இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் நிகழும். சோ அப்ப அந்த செவ்வாய் எதனுடன் சேர்ந்து இருக்கிறது அந்த பெண்ணுடைய ஜாதகத்துல அப்படின்னு பார்க்கலாம். அந்த கர்ப்பப்பையினுடைய வலிமை எவ்வாறு இருக்கிறது. அதனால்தான் பெண்ணுக்கு செவ்வாய் கலத்திரக்காரகனான ஒரு பெண்ணினுடைய திருமண வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்பதை அந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாயை வைத்து கணக்கெடுப்பார்கள். ஆணுக்கு சுக்கிரனை வைத்து கணக்கெடுப்பார்கள். அப்போ இந்த செவ்வாய் என்பது அந்த பெண்ணினுடைய கர்ப்பத்தன்மையை பொறுத்தது. சார், மிக முக்கியமான விஷயம், ஒரு பெண் வலிமை உற்றவளாக இருக்க வேண்டும் என்றால் அவளுடைய கர்ப்பத்தன்மை வலிமையுற்றதாக இருக்கணும். அதனால்தான் அந்த காலங்கள்ல பெண்களினுடைய கர்ப்பத்தன்மைக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. மருதாணியிலிருந்து சீக்கா தேய்ச்சி குளிக்கிறதுல இருந்து காலில் கொலுசு மாற்றுறதுல இருந்து குட்டி போடுறதுல இருந்து எல்லாமே இருந்தது. அந்த காலகட்டங்கள் இதெல்லாம் இந்த கர்ப்ப வலிமையை வலிமைப்படுத்துவது. இன்னைக்கு அதெல்லாம் இழந்து விட்டோம். அதனாலதான் இன்னைக்கு சின்ன வயசுல பொண்ணுங்க நடக்க முடியல. அன்றைக்கு 14-13 குழந்தைகளை பெற்றது கிளவி பிரசவம் பார்த்துட்டு உடனே களை எடுக்க போயிடும். அந்த பெண்ணினுடைய வலிமைக்கு என்ன காரணம்? அதனுடைய கர்ப்பத்தன்மை வலிமை பெற்றதாக. ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய வயதுக்கு வந்த பெண்களுக்கு மாதத்தில் 2 முறை உளுந்தங்களி என்பதை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார்கள். ஹை புரோட்டீன், எண்ணெயும் வெல்லமும் அயனிக்க ஒரு பெண்ணினுடைய கர்ப்பத்தன்மையை மேம்படுத்து. ஒரு பெண்ணினுடைய வலிமையோ அவருடைய எஃபிசியன்சி, சிந்திக்கிற திறனோ உடல் திறனோ எதில் தீர்மானிக்கப்படுதோ அந்த பெண்ணினுடைய கர்ப்பத்தை பொறுத்தான் தீர்மானிக்கப்படுது. அந்த பெண்ணினுடைய கர்ப்பத்தன்மைக்கு ஆதாரமாக இருப்பது செவ்வாய். சோ இந்த மாதிரியான விஷயங்களில் தான் செவ்வாய் தோஷமாக கொள்ளப்பட்டது அப்படின்றதல்ல. இந்த செவ்வாய் அதிகமாக இருக்கிறவர்கள் யூனிக் பீப்புள், அவங்களுக்கு கொஞ்சம் சிறப்பு கவனம் கொடுத்து பார்க்க வேண்டும். இப்படித்தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர செவ்வாய் தோஷம் என்பது ஏதோ பெரிய உடல் ரீதியான உயிர் ரீதியான விளைவுகளை அது ஏற்படுத்தும் என்பதற்காக அல்ல. செவ்வாய் நிறைய விஷயங்களை சொல்லும். இது செவ்வாய்க்கு மாற்றாக முருகனை சொல்லி இருக்கிறார்கள். செவ்வாய் தோஷத்தை பற்றிய பயத்தை போக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். செவ்வாய் தோஷம் என்றால் உண்மையில் என்ன என்று அறிவியல் ரீதியாக, சாஸ்திர ரீதியாக விளக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலி. நண்பர்களே, மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் அஸ்ட்ரோ பாபு. நன்றி, வணக்கம்.